என்னோட பக்கத்து வீட்டு அனிதா பற்றி இக்கதை. என்னோட பெயர் கிருஷ்ணா. எனக்கு வயது 23. நான் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வருகிறேன். எங்க பக்கத்து வீட்டு அனிதா. இவளை பத்தி சொல்லணும்னா இவளுக்கு சிறு வயதிலேயே கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அவளுடைய கணவன் இறந்துவிட்டான். அனிதாக்கு 30 வயது. ஆனா 25 வயது பொண்ணு மாதிரி இருப்பா. இவளை பார்த்தாவே நம்மளே அறியாமல் கஞ்சி வந்துரும். அவ்வளவு அழகாய் இருப்பா. அவள் தனியாக இருக்கிறாள். நிறைய பேர் அவளை ட்ரை பண்ணி இருக்காங்க. ஆனால் யாருக்கும் மடியவில்லை. நான் அவளிடம் நல்லா பேசுவேன். எப்பொழுதும் என்கிட்ட சகஜமா பேசுவாங்க. எங்க அம்மா கிட்ட எல்லாம் நல்லா பேசுவாங்க. அடிக்கடி எங்க வீட்டுக்கு வருவாங்க. நானும் அவங்க வீட்டுக்கு போகுவன். நேரம் கிடைக்கும் போது எல்லாம். நான் எப்போதும் அவங்கள தப்பா பார்த்தது இல்லை. ஒரு நாள் எங்க வீட்டுல டிவி சரியா வரலன்னு அவங்க வீட்டுல போய் பார்க்கலாம்னு போனன். அனிதாவும் குளிச்சுட்டு வெளியே வந்து அவள் ஆடைய மாத்திட்டு இருந்தா. நானும் அப்படியே உள்ளே வருகிறேன். நான் பார்த்ததை அவளும் பார்த்து விட்டாள். அவள் அங்கேயே பார்த்து கொண்டு இருந்தாள். நான் அக்கா சாரி தெரியாம உள்ள வந்துட்டேன் மன்னிச்சுடுங்க சொன்னேன். சரி ஓகேடா நான் துணியை மாத்திட்டு வருகிறேன். இங்கேயே அமரு நான் வருகிறேன். சரி அக்கா சொன்னேன். கதவு திறந்து ஹாலுக்கு வந்தாள். என்னம்மா அழகு, அதுவும் ஒயிட் கலர் புடவை. அவள் வந்தவுடன் கிருஷ்ணா ரொம்ப வலியுது தொடச்சிக்க சொன்னா. அதெல்லாம் ஒன்னும் இல்லை. சரி எதுக்கு வந்த? எங்க வீட்டுல டிவி வரல சரியா, அதனால் தான் உங்க வீட்டுல பார்க்கலாம் வந்தன். பார்த்தாயா எங்க வீட்டுல கேட்டாள். நான் பார்த்தேன் ஆனால் சரியாக தெரியவில்லை சொன்னேன். உடனே அவள் கிருஷ்ணா சாப்பாடு சாப்பிட்டியா கேட்டாள். அதற்கு நான் சரி எடுத்துட்டு வாங்க சாப்பிடுவோம் சொன்ன. 2 பேரும் சாப்பிட்டு இருக்கும்போது டிவியில் ஒரு கில்மா சாங், அதை பார்த்து கொண்டு இருந்தோம் 2 பேரும். உடனே நான் ரிமோட் பக்கத்துல ஒளிய வச்சிட்டு தேடற மாதிரி தேடிக்கொண்டு இருந்தேன். அவளும் சிரித்து கொண்டே இருந்தாள். நான் செய்யும் செயலை பார்த்து அனிதா என்னிடம் கேட்டாள், கிருஷ்ணா உனக்கு எதுனா கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கான்னு? நான் எனக்கு எல்லாம் யாரும் இல்லை கூறினேன். அதன் பிறகு நடந்து கொண்டிருக்கும் போது அவளின் அழகு ரொம்ப அழகாக தெரிந்தது. சரி எனக்கு டைம் ஆகிவிட்டது, கிளம்பிவிட்டேன். வீட்டுக்கு போன உடனே தூக்கமே வரவில்லை. அவளை பார்த்தே தான் ஞாபகமாய் வருகிறது. அப்படியே தூங்கிட்டேன். மறுநாள் காலை எனக்கு உடல்நிலை சரியில்லை. எங்க அம்மா மந்திரம் போடுபவர் இடம் கூட்டி சென்றார்கள். என்னிடம் அனிதாவும் வந்தாள். மந்திரம் போடுபவர் சொன்னார், உங்க பையன் பார்க்காததை ஏதோ பார்த்து இருக்கான். அதனால் தான் கொஞ்சம் பயந்துட்டு இருக்கான். நான் அனிதாவை பார்த்தேன். அவள் மனதிற்குள் சிரித்து கொண்டாள். உடனே வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு தூங்கிட்டேன். இரவு 9 மணிக்கு ஒரு மெசேஜ் வந்தது. நானும் செக் பண்ணி பார்த்தேன். பார்த்தால் அது அனிதா தான். எப்படி இருக்கு, இப்ப ஓகேவா கேட்டாள். நான் இப்ப கொஞ்சம் ஓகே தான், சீக்கிரம் சரி ஆகிடும் சொன்னேன். உடனே அவள் சாரி கிருஷ்ணா, என்னால் தான் உனக்கு இந்த நிலைமை. ஐயோ உங்களால் எல்லாம் இல்லங்க, இதெல்லாம் நடக்கும்னு இருக்கு. சரி நீங்க போய் தூங்குங்க, டைம் ஆகிவிட்டது சொன்னேன். அவளும் சரி, இதுவரை யாரும் அந்த மாதிரி பார்த்ததில்லையா நீ? இல்ல ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பார்க்கிறது. சரி நான் அழகா இருக்கனா கேட்டாள் அனிதா. உடனே நான் நீங்கள் தேவதை, உங்கள மாதிரி ஒரு ஏஞ்சல் நான் பார்த்ததில்லை கூறினேன். அதற்கு அப்புறம் வேற என்ன கேட்டா. நான் ஒன்னு சொல்லவா சொன்னா. நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது. சொல்லு கிருஷ்ணா, என்ன கேட்க போகிறாய்? எனக்கு தூக்கமே வர மாட்டிக்குது. உங்களை எப்ப அந்த மாதிரி பார்த்தனோ அதிலிருந்து. அனிதா அடே என்னடா இப்படி சொல்ற? சரி நீ நாளைக்கு வீட்டுக்கு வா. சரி குட் நைட் சொல்லி தூங்கிவிட்டாள். அதுக்கு அப்புறம் அனிதாவ அக்காவ பார்க்காமல் வேறு ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்க ஆரம்பித்தேன். நேரம் கிடைக்கும் போது எல்லாம் அவ வீட்டுலதான் இருப்பன். அவள் வீட்டில் இருக்கும் போது நைட்டியை மட்டும் தான் அணிவாள். ஏனென்றால் அதுக்கெல்லாம் அவள் சுதந்திரம் கொடுத்து விட்டாள். நான் பார்த்ததை அவள் பார்த்து விட்டாள். உடனே நான் திரும்பி விட்டேன்.
அவள் என்னிடம் அருகில் வந்து பெருக்கிக் கொண்டிருந்தாள். அதை அனிதாவும் பார்த்தால் உடனே அதை அமுக்கி விட்டாள். இதுக்கு மேல் நம்மால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நான் ஆரம்பித்தேன். அவள் என்னை பிடித்து நீ தான் என்னோட உலகம், இதற்கு மேல் நீதான் என்னுடைய புருஷன் என்று கூறினாள். நீ என்ன சொன்னாலும் நான் செய்வேன் என்று கூறினாள். உடனே நான் காலம் முழுவதும் நீ எனக்கு வேண்டும் என்று சொன்னேன்.